ஹலோ கைஸ், உண்மையை உறக்கச் சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பதிலை மாரத்தான் 2025 போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் சொல்லி ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு சொல்லி ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாரத்தானில் போய் நான் கலந்துக்கிட்டேன். அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரத்தான் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் மாரத்தான். அது இந்த மாதிரி போதையில்லா தமிழகம் சொல்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நடத்துனதுனால அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸு, செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ்னு அந்த மாதிரி ப்ரைஸ் எதுவும் அவங்க கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 5 மணிக்கு எழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5:30க்கெலாம் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பியாச்சு. வத்தலக்குண்டு நம்ம வீட்டுக்கு 20 கிலோமீட்டருங்கிறதால நம்ம 6 மணிக்கு முன்னாடியே அங்கே போயாச்சு. போய் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லி டிஷர்ட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெயிட் பண்ணோம். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மல் ஏஜில் ஒரு 30+ வந்திருந்தாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்ரு பொண்ணுங்க ஃபஸ்ட்டு ஓட விட்டாங்க. பொண்ணுங்க போயிட்டுருந்தாங்க. அவங்க ரன்னிங்கில் போயிட்டுருக்கப்போ அப்புறம் பசங்களை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனி ரூட்டு, பொண்ணுங்களுக்கு ஒரு ரூட்டு, பசங்களுக்கு ஒரு ரூட்டு. அவங்க ஒரு பிளேஸ் சொல்லி பைக்கில் பின்னாடியே போனாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இடையிலலாம் வாட்டர் பாட்டில் கொடுக்குறதாகட்டும், எல்லாம் ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸு, போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீச் பாயிண்டில் போய் ரீச் ஆனோடனையும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் கொடுத்து, அங்கேயும் தேவையான அளவுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்து, யாருக்கும் எது இல்லைங்கிற சொல்லாத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் போட்டு கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு, செகண்ட் வந்தவங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கல. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேர் கூட அவங்க ஃபில் பண்ணல, நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஒன்றுங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் ரீச் பண்ணவங்களுக்கு ஒரு பை கொடுத்தாங்க. அந்த பைக்குள்ளே கொஞ்சம் வாட்டர் பாட்டிலு, இல்லை ஜூஸ் பாட்டிலு, அதில் பார்த்திங்கன்னா சில மெடலு, சில திங்ஸ் கொடுத்தாங்க. கடல மிட்டாய் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே வந்திருந்தது எல்லாமே ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க. அவங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வந்தவங்க அந்த ஒரு விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பையை கொடுத்தா எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியா என்னன்னு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்தாங்க. அதை நம்ம ஓடி முடிச்சோன்னையும் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே சீஃப் கெஸ்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் போலீஸும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் பேசுகிறதுக்காக நம்மளை வெயிட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பையை கொடுக்கல அவங்க. சரி எல்லாருக்கும் மெடல் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், ஒரு கிட் பேக் இருக்குது கொடுக்குறோன்னு சொன்னதால் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கிறனால அது என்னமோன்னு சொல்லி எல்லாம் இருந்தோம். நாங்களும் இருந்தோம் வெயிட் பண்ணி அதையும் வாங்கிட்டு போகலான்னு. கடைசியில் அது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டை ஒரு லாக் பண்ணி ஒருத்தவங்களாம் வெளியே போகிறப்ப கொடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன பசங்க நம்ம ஊரில் இருக்க ஒரு திருவிழாவில் மாதிரி ரொம்ப சண்டை போட்டு அடித்து, அது பார்த்திங்க அப்படின்னா நான்லாம் ஒரு 7வது ஆள் 8வது ஆளாக தான் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த 5 கிலோமீட்டர் மாரத்தானே. அந்த பையை என்னாலலாம் வாங்க முடியல. ஆனால் சின்ன பசங்க ஒவ்வொருத்தவங்களும் 2-3லாம் வாங்கி கழுத்தில் போட்டு நடந்து போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பைக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திரும்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பசங்க, சின்ன பசங்க கழுத்தில் 2-3லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இது ஒரு பெரிய ட்ராபேக். எல்லாம் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணவங்க. ஒரு வெற்றி பெற்றவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கல. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய கிட்பேக்கையாவது கரெக்டாக போய் எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1000 பேருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட அந்த நோட்டீஸில் அவங்க அந்த சர்க்குலரில் நாங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர 1000 பேருக்கு தான் மெடல் சர்டிஃபிகேட்டுன்னு. அப்படி பார்த்தா 10வது ஆளுக்குள்ளே போனேன். எனக்கு அங்கே சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல, மெடலும் கிடைக்கல. இது இவ்வளோ தூரம் ஒஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணாங்களோ அதை சரி பண்ணியிருந்தால் அங்கே கலந்துக்கிட்ட எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக வந்திருப்போம். இனியும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாரத்தானில் போய் கலந்துக்கிட்டதில் நமக்கு அவ்வளோ நல்ல அனுபவங்கள் கிடச்சிச்சு. அந்த அனுபவங்கள் நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நானும் எல்லாருக்கும் நீங்களும் மாரத்தானில் கலந்துக்குங்க,
கலந்துங்க. நான் சொல்கிறதே வந்து அதுக்கு தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேஷ். நீங்களும் அடுத்தடுத்த ஒரு மாரத்தானில் கலந்துக்கங்க. உங்களுக்கு இது மாதிரி நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம மாரத்தானில் கலந்துக்கிறப்ப எவ்வளோ சின்ன பசங்க நமக்கு ஒரு நல்ல புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ டெய்லி நல்லா பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி ஓடுறப்ப நம்மளும் துவண்டுருவோம், நம்ம ஏன் ஓடுறோன்னே தெரியாமல். ஆனால் அந்த மாதிரி மாரத்தானில் போய் கலந்துக்கிறப்ப ரொம்ப நல்ல ஒரு அந்த என்விரான்மெண்ட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்களும் ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் நடந்துக்கிற மாரத்தானு இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்னதாக உங்களை இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கும் ஹெல்த் மேலே ஒரு கவனம் வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதை தாண்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் 2012 நான் கலந்துக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு தான். இப்போது பார்த்தீங்கன்னா 2025 மாரத்தான் கலந்துக்கிட்டதும் வத்தலக்குண்டு தான். இது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு டச்சான ஒரு ஊர். அது எனக்கு சென்டிமெண்ட்டாக எதுனாலேன்னு தெரியல, அந்த ஊர் எனக்கு கனெக்ட் ஆகுது. நிறையா இடத்துல பாடி பில்டிங் நான் அங்கே பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங்கில் ஒரு லெவல் எனக்கு நான் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெருமைப்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் பாடி பில்டிங்கில் பண்ணிட்டேன். இனி மாரத்தான் நம்ம அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் மாரத்தானும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நினச்சி பார்த்துட்டா ஓகே, நம்மளும் இந்த ஃபிட்னஸில் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் போராடி சில விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இதை தாண்டி இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ப்ரொஃபஷனல் அத்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வேறு மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கவங்க நேச்சுரலாக இருக்க மாட்டாங்க. இது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷன் போயிருக்கிறேன், பாடி பில்டிங் காம்படிஷன் போயிருக்கிறேன். இப்போது மாரத்தானும் நான் கலந்துகிட்ருக்கேன். அவங்களோட ஃபிசிக் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் நேச்சுரலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க கூட போய் நம்மளை காம்படிட் பண்ணிவிட்டு வின் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம அந்த விஷயத்த செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா, அது செய்கிறப்ப நமக்கு மன அழுத்தம் தான் வரும். ஏன்னா அவங்க கூட நம்ம காம்படிட் பண்ண முடியாது. நம்மளோட கோல் வந்து ஹெல்த்து தான். நம்ம அவங்க வந்து எவ்வளோ நாள் அந்த ஓடுறாங்க, வின் பண்ணுறாங்க, அது ஒன்று மட்டும் லைஃப்பில் காம்படிஷன் கிடையாது. நம்ம 50 வயசானாலும் 60 வயசானாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரன்னிங் பண்ண முடியும், இதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியும், இதே மாதிரி பாடி பில்டிங்கும் பண்ண முடியும். அப்போ நம்ம வேறு, ப்ரொஃபஷ்னல் அத்லெட்ஸ் வேறு. அவங்க கூட நம்ம எப்பயும் காம்படிட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம கூட தான் காம்படிட் பண்ணிக்கணும். நான் 20 வயசுலேருந்து அதே ஃபிசிக்கை 30 வயசுலேயும் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். இதே வந்து என் கூட பாடி பில்டிங் பண்ணதுலே எவ்வளோ பேர் ப்ரொஃபஷனல் அத்லெட் இருக்காங்க. அவங்க இப்போ பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியாமலே கூட போயிட்டாங்க. அப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் மேலே போனவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க எவ்வளோ நாள் இதே போல் இருக்க போகிறாங்கன்னு தெரியலை. நான் இது எதுக்கான பதிவுனா, நீங்கள் ஆரோக்கியமாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி மாரத்தான் போகிறப்பையோ, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் போகிறப்பையோ நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்ம ஏன் தோற்றுட்டே இருக்கோம், நம்மளும் ப்ரொஃபஷனல் அத்லெட் ஆகணும். அதுக்கு தனித்தனி கைட்லைன் இருக்குது. அவங்க அதுக்கு தனியாக வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பாடி பில்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு பண்ண முடியுமா, நம்ம அதுக்கு செலவு பண்ண முடியுமா, அதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அது நம்மளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்மளே அடிக்ஷன் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா நிறையா கேம் நாளே பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்லாம் நான் சாதாரணமாக பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம் ஹெல்த்துக்காக. என்னையவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர் அடுத்தடுத்து அந்த விஷயம் எவ்வளவோ தூரத்துக்கு என்னையவே எடுத்துகிட்டு போச்சு. ஏன் அப்படின்னா, நானே தோக்குறப்பெல்லாம் கோவப்பட்டு ஏன் நம்ம மெடிசன் எடுத்து பண்ணக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன் அப்படின்னா அதில் நிறைய அனுபவம் எனக்கும் இருக்குது. அதை வச்சு தான் நானுமே உங்களுக்கு சொல்கிறது. ஓகே கேய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரத்தான், பாடி பில்டிங், பவர் லிஃப்டிங் இது 3யுமே நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம். இதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலாக நடக்கக்கூடிய மாரத்தான் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த 21 ஹாஃப் மாரத்தான் கலந்துக்க போகிறேன். நீங்கள் முடிஞ்சால் என்னோடய வீடியோ பாருங்கள், நீங்களும் ரன் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்லேருந்து ஜிம்முக்கு போகிற டிப்ஸும் கொடுக்க போகிறேன். ஜிம்முக்கும் நானும் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், உண்மையை உரைக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.